அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஒரு வாரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நான் இந்த வாரம் என்னென்னலாம் பண்ணேன்றதை பார்க்கலாம். இந்த வாரம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து திருச்சி வந்துட்டோம். அது எதுக்காகன்றதையும் நீங்கள் வீடியோவில் போக போக தெரிஞ்சுப்பீங்க. இங்கே மல்லிகைப்பூ ரொம்ப அழகாக பூத்து இருந்தது. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டக்கு போனோன்னையுமே நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பூ பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இது பொங்கை மரத்தோட பூ. இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயினில் தான் நாங்கள் இன்றைக்கி புதுக்கோட்டை போகிறோம். அதாவது ஏன் புதுக்கோட்டை போகிறோன்னா, அம்மாவுக்கு கண் செக் பண்ணணும். அங்கே தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அங்கே போய் காட்டலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையிலேயே ஒரு லோக்கல் ட்ரெயின் ஏறி திருச்சி ஜங்ஷன் திருச்சி ஜங்ஷன்லேருந்து புதுக்கோட்டைக்கு திரும்ப ட்ரெயின்லேயே தான் போக போகிறோம். ட்ரெயின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அலுப்பு தெரியாது. அதனால தான். காவேரி ஆற்றுலையும் நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மலைக்கோட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஜங்ஷன் போயிட்டு புதுக்கோட்டைக்கும் காரைக்குடி எக்ஸ்பிரஸ்ஸை அது ஏறிட்டோம். நான் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் இருந்தது. அந்த இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த சாஸ் மாதிரி மேங்கோலாம் கொடுத்துருந்தாங்களா, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே வெண்ணிலா இல்லைன்னா பட்டர்ஸ்காட்ச் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெயின் காரைக்குடி வரைக்கும் போகுது. 10:30 மணிக்கு இருக்கிறனால அவ்வளோவா கூட்டம் இருக்காது. அதனால் ஃப்ரீயாகவே இருக்கும். நம்ம ஜாலியாக படுத்துட்டு அந்த மாதிரி போகலாம். இந்த ட்ரெஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் போடவே இல்லை. சரி இந்த டைம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிருந்தேன். எனக்கே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா மங்களகரமாக ரொம்ப பிரைட்டாக அப்படி இருக்கிறனால ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்படின்னா சனி ஞாயிறில் தான் எல்லா வேலைகளுமே செய்வேன். அந்த வாரத்துக்கான வேலையுமே முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்குதுன்னா அந்த வாரத்துக்கான வேலைகள்னு இருக்கும் இல்லையா. அப்போ படிக்கிறதுனாலும் சரி, வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறது, ஷூட் பண்ணுறது, எதுனாலும் அந்த வீக்கெண்ட் தான் நான் பண்ணுவேன். இப்படி ஒரு வாரமும் எங்கேயாவது வெளியில் போயிட்டே இருக்கிறனால எனக்கு ஒரு 2-3 வாரம் வேலைகள்லாம் அப்படியே தேங்கி நிறைய வந்துடுச்சு. படிக்கிறதும் நிறையா இருக்குது, இன்னும் எதுவும் கண்டென்ட்டும் ஐடியா பண்ணி ஷூட் பண்ணல. இந்த மாதிரி டைம்லலாம் என்ன தோணும்னா, அது பண்ணணும்னு தானே நமக்கு தோணும். ஆனால் எனக்கு அப்படி தோணாமல் அப்படியே படுத்து தூங்கிடுறதுன்னு இப்படியே ஒரு வாரத்தை ஓட்டிடுவேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையாக முடிச்சுட்டே வரேன். அதுக்குள்ளே நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து அடுத்த ஆடி 18 கொண்டாடுறதுக்காக நாங்கள் கோயிலுக்கும் போயிருந்தோம். குலதெய்வ கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, இது முசிறியில் இருக்கிற காவேரி ஆறு. அம்மாவோட குலதெய்வ கோயில் முசிறியில் இருக்கிறனால எப்போவுமே ஒவ்வொரு வாட்டியும் ஆடி 18க்கு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஆற்றுக்கு போய் பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஆற்றுல விளையாடிட்டு வர்றது, இதுதான் வழக்கமாக இருக்கும். அதுதான் அன்றைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு வாரத்துக்கான வேலையை நீங்கள் எப்போ செய்வீங்க? அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே செஞ்சுருவீங்களா, இல்லை ஒரு வாரம் வச்சு செய்வீங்களான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப அதிகமாக போகல. போன வருஷம் எப்படின்னா படித்துறைக்கிட்டே தண்ணி போச்சு. இந்த டைம் உள்ளே நம்ம இறங்கி போய் குளிக்கிற மாதிரி இருந்தது. இதுவும் முசிறி கிட்ட காவேரி நல்லா அகண்ட காவேரின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு முசிறி, அந்த சைடு குளித்தலை. அதனால ரொம்ப பெருசாக இருக்கும். எப்போவுமே தண்ணி படிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். எப்போவாது ரொம்ப ரேராக தான் வரும். எனக்கு தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷமும் குலதெய்வ கோயிலுக்குலாம் எல்லாத்துக்கும் போகிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக ஆற்றுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னும் நீச்சல்லாம் தெரியாது. தண்ணின்னா பயம் தான், ஆழமாக இருந்துச்சுன்னா. ஆனால் இப்படி கரையிலே விளையாடுறது, கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்துலையே விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் அம்மாவும் தண்ணியில் எல்லாம் விளையாண்டாங்க. ஏன்னா அவங்க எப்போவாது தான் விளையாடுவாங்க. தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. எப்போ எங்கே போனாலும் நான் ஒருத்தி மட்டுமே போயிட்டு விளையாடுற மாதிரியும் குளிக்கிற மாதிரியும் இருக்குமா. இந்த டைம் அவங்களும் விளையாண்டாங்க. அடுத்தது நாங்கள் இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப பாண்டிச்சேரிக்கே வந்துட்டோம். இங்கே வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான வேலைகள் தான் முன்னாடி நாளே பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வியாழக்கிழமையே எல்லாம் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் அடுத்த நாள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். போன வருஷம் வரலட்சுமி நோன்பப்போ நாங்கள் திருச்சி போயிட்டோம். இந்த டைம் ஆடி 18க்கு போயிட்டு வந்தனால அடுத்த வாரமும் திரும்ப போகிற மாதிரி வேணாம், இங்கே இருந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு முகம் மட்டும் இந்த டைம் புதுசாக வாங்கியிருந்தோம். அதனால் அதை கொஞ்சம் பொருட்கள்லாம் இங்கே இருந்தது. இங்கே இருக்கிறத வச்சு நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கும்பிட்டோம்.
எந்த இடத்துல வைக்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை இருக்கும் இல்லையா புடவை, அதை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்துட்டு இந்த மாலை மாதிரி தொங்குறது, நம்ம இது ஏற்கனவே தீபாவளி டைமில் வாங்கினது இருந்தது, அதெல்லாம் வச்சுட்டு லைட்டும் கொஞ்சம் போட்டுட்டேன். இந்த புடவை தான் வந்துட்டு நம்ம சாமிக்கு கட்ட போகிறோம். இது வந்துட்டு புது புடவை தான். இந்த கலர் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு மாதிரி பிங்காகவும் இல்லை, ரெட்டாகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கலர் மாதிரி இருந்தது. இதோட பார்டர் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் உட்காந்து ரெடி பண்ணி எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாம் செய்கிறதுக்கு அப்புறம் நடுவில் வந்து கரண்ட் போயிட்டு வந்ததுனால அந்த பிரசாதம்லாம் செய்கிறதுக்குமே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். ஏன்னா எல்லாமே நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் செஞ்சோம். வியாழக்கிழமை வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணுறது மட்டும் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை தான் போய் வேணுங்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு, அதுலேயும் வேப்பம் கொழுந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமா, மாமரம் எல்லாத்துலேயும் அப்படியே வரிசையாக வர ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அதுலேயும் அப்படியே பறிச்சுக்கிட்டு, பூ இருந்தால் அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்தோம். வந்துட்டு நாங்கள் பூவெல்லாம் கட்டி சாமி பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடுறப்போ இந்த மாதிரி நம்ம அலங்காரம்லாம் பண்ணுறோம்ல, அலங்காரம் பண்ணி சாமிக்காக நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செய்கிறோம், அதெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ரொம்ப அப்படியே ஆச்சாரமாக இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அது நிறைவாக சாமிக்கு படைக்கிறதும் சரி, சாமி செய்கிறதும் சரி, நாங்கள் என்ன எங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். இது மாதிரி வரலட்சுமி நோன்பு கொலுலாம் கொண்டாடும் போது நம்ம நிறைய க்ரியேட்டிவாக நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணுறதுல சொல்கிறேன். கொலு டைம்லேயும் அப்படி தான் அழகழகாக குட்டி குட்டி பொம்மைகளாக இருக்குமா, அது நமக்கு பிடிச்ச மாதிரி அடுக்கி வைக்கிறது, அது பிடிச்ச மாதிரி நம்ம தீம் ரிலேட்டடாக டெக்கரேட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்குமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி அன்றைக்கே வெள்ளிக்கிழமை வந்ததுனால பௌர்ணமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கும் தீபார்த்தனை காமிச்சு சாமி கும்பிட்டாங்க. இந்த டைம் சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்துட்டு எல்லாமே நானே செஞ்சேன். பால் கொழுக்கட்டையும் சுயமும் நான் செஞ்சேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் பால் கொழுக்கட்டையும் சுயமும் செய்கிறது. எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருந்தது. கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்தது, இருந்தாலும் டேஸ்ட் வந்து கடைசியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்னு பார்க்கும்போது சுயம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வந்துட்டு சுயம் பிடிக்குமா, இல்லை இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கடைசி நேரத்தில் கடகடன் பண்ணுறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு அந்த ரெசிபிலாம் காட்டுறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 வாரம் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. எங்கேயாவது வெளியில் போகிறது ரொம்ப ஹெக்டிக்காக போகிற மாதிரியே தான் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.